ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து 9th ஸ்டாண்டர்டில் செகண்ட் லெசன் எம்ப்ளாய்மெண்ட் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு. எம்ப்ளாய்மெண்ட் வந்து சிலபஸில் இருக்கிற டாபிக், ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். இது வந்து அதோட பேஸ் லைனாக நம்மளுக்கு இருக்கும். ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து இதில் எம்ப்ளாய்மெண்ட்டுன்ற இதில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ரக்சர் இன் இந்தியா, ஆர்கனைஸ்ட் அண்ட் அன்ஆர்கனைஸ்டு செக்டர்ஸு, டிஸ்டிங்ஷன் பிட்வீன் பப்ளிக் செக்டர் ப்ரைவேட் செக்டர், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, சேஞ்சிங் எம்ப்ளாய்மெண்ட் பேட்டர்னு, கேஸ் ஸ்டடி ஃபார்மெட். ஓகேவா? Introduction. You know the basic need of every human being: food, cloth and shelter. In the present world, one or more essential need has to be added in this list. That is employment. இப்போ நம்மளுக்கு தெரியும் மனிதர்களோட பேசிக் நீட் எது? ஃபுட்டு, கிளாத்து, ஷெல்ட்ரு. இந்த ப்ரெசென்ட் உலகத்தில் வந்து நம்ம இன்னொரு விஷயத்தை ஆட் பண்ணிக்கணும் இந்த லிஸ்ட்டோட, அது வந்து எம்ப்ளாய்மெண்ட். இந்த உலகத்தில் நம்ம சர்வே பண்ணோம்னா we need employment to earn money. Those we are engaged in economic activity in whatever capacity, high or low, is called as employee. எம்ப்ளாயின்னா என்ன சொல்கிறாங்க? தி எங்கேஜ்ட் இன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. இது வந்து ஒரு டெஃபினேஷன் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஹூ இஸ் எங்கேஜ்ட் இன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இன் வாட் எவர் கெப்பாசிட்டி, ஐ ஆர் லோ, இட் இஸ் கால்ட் அஸ் எம்ப்ளாயி. ஓகே, இது வந்து ஒரு எம்ப்ளாயியோட டெஃபினேஷன் மாதிரி. பீப்புள் ஹூ எம்ப்ளாயி த ஒர்க்கர்ஸ் அண்ட் பே ரிவார்ட்ஸ் ஃபார் திஸ் ஒர்க்குன்னா அவங்க தான் எம்ப்ளாயர்ஸ். எம்ப்ளாயர்ஸ்னால் என்ன சொல்கிறாங்க? இந்த பீப்புள் ஹூ எம்ப்ளாய் த ஒர்க்கர்ஸ் அண்ட் பே ரிவார்ட் ஃபார் தர் ஒர்க் இஸ் கால்ட் அஸ் எம்ப்ளாயி. யார் வந்து வேலைக்கு வச்சுட்டு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்களோ அவங்கள வந்து எம்ப்ளாயர்ஸ். யார் வேலை செய்கிறாங்களோ அவங்கள எம்ப்ளாயீஸ்ன்னு சொல்கிறாங்க. லேபர் ஃபோர்ஸ் ஆஃப் த எக்கனாமி இஸ் த நம்பர் ஆஃப் பீப்புள் இன் த கண்ட்ரி ஹூ ஒர்க் அண்ட் ஆல்சோ கேப்பபிள் ஆஃப் ஒர்க்கிங். இதுவும் இம்பார்ட்டண்ட் தான். லேபர் ஃபோர்ஸ்னால் என்ன சொல்கிறாங்க? எக்கனாமியில் வந்து என்ன சொல்கிறாங்க? நம்பர் ஆஃப் பீப்புள் இந்த கண்ட்ரியில் வந்து ஹூ ஒர்க் அண்ட் ஆல்சோ கேப்பபிள் ஆஃப் ஒர்க்கிங். யார் வேலை செய்கிறாங்களோ, யார் வந்து வேலை செய்யறதுக்கு தகுதியானவங்களோ அவங்கள தான் வந்து லேபர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தோன்னா வி டேக் த ஏஜ் குரூப் ஆஃப் 15 to 60 years ஃபார் த காம்படிஷன் ஆஃப் ஒர்க் ஃபோர்ஸ். 15லேருந்து 60 வயசுக்குள்ளே இருக்கிறவங்கள தான் வந்து அவங்களால வேலை செய்ய முடியும். அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? லேபர் ஃபோர்ஸ்னால் என்ன? ஒன்று வேலை செய்யணும். ஓகே, லேபர் ஃபோர்ஸ் ஆஃப் எக்கனாமின்றது வந்து என்ன சொல்லியிருக்கேன்? த பீப்புள் ஆஃப் த கண்ட்ரி, யாரால் வேலை செய்ய முடியுமோ, யாரால் வேலை செய்ய முடியாதோ அவங்கள தான் சொல்கிறது தான் வந்து எவ்வளோ தப்பாக சொல்கிறேன் நான். யாரால் எந்த அளவுக்கு ஒர்க் செய்ய ஒர்க் பண்ணிட்டுறவங்கள செய்ய முடியுன்றவங்கள, இதோட ஏஜ் குரூப் என்னென்னா 15 to 60 yearsன்னு சொல்கிறாங்க. அவங்கள தான் வந்து இந்த வயசுக்குள்ளே நம்ம வந்து காம்படேட் பண்ணோம். பர்சன் ஹூ இஸ் லெஸ் தென் 50 yearsக்கு வந்து அவங்களே சில்ட்ரன்ஸும் அபோவ் 60 years வந்து எக்ஸ்க்ளூடட், அவங்க வந்து வெளியே ஏற்றிடுவாங்க. அதான் எக்ஸ்க்ளூடட் மீன்ஸ் அந்த லிஸ்ட்லேருந்து எடுத்துருவாங்க. நாட் ஃபிசிக்கலி ஃபிட் டு அண்டர்டேக் த ப்ரொடக்டிவ் ஆக்குபேஷன். அவங்களால 15 வயசு கீழே இருக்கிறவங்கள நம்ம குழந்தைங்கள அவங்களே நம்ம பார்த்துக்கணும். 60 வயசு இருக்கிறவங்களே நம்ம பார்த்துக்கணும்ல. அவங்களால வந்து ஒரு ப்ரொடக்டிவாக வந்து செய்ய முடியாதுன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இஃப் லார்ஜர் பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன் is accounted by child and older age person, then the progress of the country would be very slow as the working force is very small. இப்போ வந்து இது என்ன சொல்கிறாங்கன்னா, இதே தான் கான்செப்ட்டு. சைல்ட்ஸும் ஓல்டு பர்சனும் அதிகமாக இருந்தால் அந்த கண்ட்ரியோட ப்ராக்ரஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஒர்க்கிங் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப வெரி லெஸ்ஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை தவிர ஸ்மால் ஒர்க்கிங் ஃபோர்ஸ் வில் ஹாவ் டு மெயின்டைன் லார்ஜ் நான் ஒர்க்கிங் ஃபோர்ஸ் ஃபீடிங் அவுட் ஆஃப் ஸ்மால் நேஷ்னல் ப்ராடக்ட். இப்போ வந்து கொஞ்சமாக சம்பாரித்து நான் வச்சிருக்கிற குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் பார்த்துக்கும் போது அது வந்து என்ன சொல்கிறது, அது வந்து ஸ்மால் நேஷ்னல் ப்ராடக்ட்டுக்கு வந்து அதுவே ஒரு பேர்டனாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது வந்து த நேச்சர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ரக்சர் இன் இந்தியா. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ரக்சர் இன் இந்தியா. ஓகே, த நேச்சர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இன் இந்தியா இஸ் மல்டி டைமென்ஷனல். இந்தியாவில் இருக்கிற எம்ப்ளாய்மெண்ட்டோடது வந்து மல்டி டைமென்ஷனாக இருக்கும். சம் கெட் எம்ப்ளாய்மெண்ட் த்ரூ த இயர். இன்னொருத்தவங்க வந்து 1 few month மட்டும்தான் கிடைக்கும்ன்றாங்க. எக்கனாமி இஸ் கிளாஸிஃபைட் இன்டு 3 sectors. எக்கனாமி வந்து 3 sector-ஆக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. primary sector, secondary sector and tertiary sector. primaryன்றது அக்ரிகல்ச்சர் செக்டர், செகண்டரி இண்டஸ்ட்ரி செக்டர், டெர்ஷரின்றது சர்வீஸ் செக்டர். ஓகே, இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். அடுத்தது வந்து நேச்சர் ஆஃப் இந்தியன் எம்ப்ளாய்மெண்ட் வந்து என்னென்னா மல்டி டைமென்ஷனல். ஓகே, எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ரக்சர்.
ப்ரைமரி செக்டரில் வந்து அக்ரிகல்ச்சரில் இருக்கும் பேசிக் ப்ரொடக்ஷன், ஃபாரஸ்ட்ரி, மைனிங், ஃபிஷரிஸ்லாம் வந்து ஃபாரஸ்ட், மைனிங், ஃபிஷரிஸ், அக்ரிகல்ச்சர்லாம் வந்து பார்த்தோன்னா ப்ரைமரி செக்டர். செகண்டரி செக்டர் வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இது. டெர்ஷரி செக்டர் வந்து சர்வீஸ். ஓகே, டெர்ஷரி செக்டர் வந்து சர்வீஸ் செக்டர்னு சொல்கிறாங்க. The structure of employment denote the number of workers engaged in different sector of the economy. இந்த ஸ்ட்ரக்சரே என்ன சொல்லுது, எவ்வளோ மெம்பர்ஸ் வந்து அந்த செக்டரில் வேலை செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆக்குபேஷன் பட்ட வேரியஸ் ஆஃப் கண்ட்ரி. இது வந்து ப்ரைமரி இப்படி போட்டாங்கன்னா ப்ரைமரியில் அதிகமாகவும் செகண்டரியில் அதை விட கம்மியாகவும் டெர்ஷரியில் கொஞ்சம் கம்மியாக வேலை செய்கிறாங்க. இந்த ஸ்ட்ரக்சரை வந்து சொல்லுது. இப்போ இது மாதிரி இது போட்டால் இதில் அதிகமாக வேலை செய்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன். இது வந்து எல்லா கண்ட்ரிக்கும் ஒரே மாதிரி இருக்குமானா இருக்காது. அது வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் வந்து மாறுபடும் சொல்கிறாங்க. ஓகே, ப்ரைமரி செக்டர் வந்து பார்த்தோன்னா அக்ரிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, ஃபார்மிங், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரைமரி செக்டருக்குள்ளே வரும். ஓகே, அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, அனிமல் ஹஸ்பண்ட்ரி, பவுல்ட்ரி, டெய்ரி ஃபார்மிங். இப்போ இயற்கையிலேருந்து அது இயற்கையிலேருந்து உருவாக்கி அதை நம்மளே இது பண்ணுறோம்ல, அதுதான் சொல்கிறாங்க. அது வந்து பவுல்ட்ரி ஃபார்மிங்னு சொல்கிறாங்க. ஃபிஷ்ஷிங், இது எல்லாமே மைனிங், இது எல்லாமே வந்து ப்ரைமரி செக்டர். அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, அனிமல் ஹஸ்பண்ட்ரி, பவுல்ட்ரி, டெய்ரி ஃபார்மிங், ஃபிஷ்ஷிங், இது எல்லாமே மைனிங்கு, இது எல்லாமே ப்ரைமரி செக்டர் சொல்கிறாங்க. செகண்டரி செக்டர்னால் மேனுஃபேக்சரிங், ஸ்மால் அண்ட் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, கன்ஸ்ட்ரக்ஷனல் ஆக்டிவிட்டீஸ், இது எல்லாமே செகண்டரி செக்டர் சொல்கிறாங்க. டெர்ஷரி செக்டர்ஸ்னால் டிரான்ஸ்போர்ட், இன்சூரன்ஸ், பேங்கிங், ட்ரேடு, கம்யூனிகேஷன், ரியல் எஸ்டேட், கவர்மெண்ட் அண்ட் நான் கவர்மெண்ட் சர்வீஸ், இது எல்லாமே வந்து டெர்ஷரி செக்டர் சொல்கிறாங்க. டிரான்ஸ்போர்ட், இன்சூரன்ஸ், பேங்கிங், ட்ரேடு, கம்யூனிகேஷன், ரியல் எஸ்டேட், கவர்மெண்ட் அண்ட் நான் கவர்மெண்ட் சர்வீஸ், இது எல்லாமே வந்து டெர்ஷரி செக்டர் சொல்கிறாங்க. அடுத்தது வந்து கண்ட்ரியோட டெவலப்மெண்ட் வந்து பார்த்தோன்னா பேஸ்ட் ஆன் த லேபர் ஃபோர்ஸ் தான். ஓகேவா, லேபர் ஃபோர்ஸ் இப்போ கண்ட்ரியோட டெவலப்மெண்ட் வந்து எதை பேஸ் பண்ணி, லேபர் ஃபோர்ஸை ஃபேஸ் பண்ணி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. லார்ஜ் ஒர்க் ஃபோர்ஸ் வில் எங்கேஜ் இன் ப்ரைமரி செக்டர் ஸ்மால் போர்ஷன் இன் செகண்டரி. டெர்ஷரியில் அதோட கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இன் வெல் டெவலப்டு கண்ட்ரியில் வந்து த ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஒர்க் ஃபோர்ஸ் இஸ் எங்கேஜ் இன் அக்ரிகல்ச்சர் வில் பி ஸ்மால். மெஜாரிட்டி ஆஃப் த லேபர் ஃபோர்ஸ் வில் பி இன் த இண்டஸ்ட்ரி அண்ட் டெர்ஷரி செக்டர். அதை என்ன சொல்கிறாங்க, நல்ல டெவலப் கண்ட்ரியில் இப்படி இருக்குன்றாங்க. ப்ரைமரி என்ன சொல்கிறது, அவங்க என்ன சொல்கிறாங்க, டெர்ஷரியில் அதிகமாகவும் இண்டஸ்ட்ரியில் அதை விட அதிகமாகவும் அக்ரிகல்ச்சரில் கம்மியாகவும். அக்ரிகல்ச்சரில் இப்போ இந்த அமெரிக்கா அது மாதிரியான கண்ட்ரியில் வந்து டெர்ஷரியில் அதிகமாகவும் இண்டஸ்ட்ரியில் அதை விட கொஞ்சம் கம்மியாகவும் அக்ரிகல்ச்சரில் ரொம்ப கம்மியாகவும் இருக்குன்றாங்க. Employment has always featured as an important element of development policy of India. இந்தியாவோட டெவலப்மெண்ட் பாலிசியில் வந்து பார்த்தோன்னா இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் வந்து எதுக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க, எம்ப்ளாய்மெண்ட்டுக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது வந்து எம்ப்ளாய்மெண்ட் க்ரோத் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆவரேஜ் ரேட் ஆஃப் 2% டியூரிங் த ஃபாஸ்ட் 4 டெக்கேட்ஸ். கடந்த 10 வருஷத்தில் வந்து பார்த்தோன்னா டெக்கேட்ஸ்னால் 10 இயர்ஸ் ஒன்ஸ். இந்த டெக்கேட்ஸில் 1972 to 73 10 இயர்ஸ்க்குள்ளே ஆவரேஜாக வந்து 2% வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. மெடிவல் டைமில் வந்து பார்த்தோன்னா ஃபெரோஷா துக்லக், த சுல்தான் ஆஃப் டெல்லி, செட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் பியூரோ டு சால்வ் அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம். இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். ஃபெரோஷா துக்லக் வந்து செப்பரேட்டாக வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் பியூரோ அப்படின்னு தனியாக வச்சு அதை வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து சால்வ் பண்ணி கொடுத்தாருன்னு சொல்கிறார். ஓகே, இதில் ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. அது ஒன்றும் இல்லை, அது ஒரு சின்ன கான்செப்ட் தான். நெக்ஸ்ட் போயிடலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டில் ஆர்கனைஸ் செக்டர் அண்ட் அன்ஆர்கனைஸ் செக்டர்னு சொல்கிறாங்களே. இப்போ ஆர்கனைஸ் செக்டர்னால் என்னென்னா, த ஆர்கனைஸ் செக்டர் இஸ் ஒன் தட் இஸ் இன்கார்பரேட் வித் த appropriate authority or government and follows its rules and regulation.
ஆர்கனைஸ் செக்டர்னால் ஒரு கரெக்டான ஒரு அத்தாரிட்டி ஆஃப் கவர்மெண்ட்டுக்கும் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. இன் இந்தியா எம்ப்ளாயி ஆஃப் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், பேங்க்ஸு, ரயில்வே, இன்சூரன்ஸ், இண்டஸ்ட்ரி ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் ஆர்கனைஸ் செக்டர்ஸ். The sector work according to certain rules and regulations. Certain rules and regulations ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஆர்கனைஸ் செக்டர்ஸ் வந்து பார்த்தோன்னா ஃபார்மல் ப்ராசஸ் அண்ட் ப்ரொசீஜர், கரெக்டான அதாவது சட்டத்தட்டப்படி கரெக்டான ஒரு ஃபார்மல் ப்ராசஸும் ப்ரொசீஜரும் இருக்கும் சொல்கிறாங்க. இதில் வந்து வேலை செய்கிற எம்ப்ளாய்க்கு வந்து ஜாப் செக்யூரிட்டி இருக்கும், ஹை வேஜ் சம்பளம் அதிகமாக கிடைக்கும். அன்ஆர்கனைஸ் செக்டர் வேலை செய்கிறவங்களோட இவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும்னு சொன்னாங்க. ஆர்கனைஸ் செக்டரில் வந்து கிவ்ஸ் குட் சேல்ரி, நல்ல சேல்ரி, ஒரு 8 hours ஒர்க்கிங் ஹவர்ஸு, ஹாலிடேஸ் கிடைக்கும், ப்ரொவைட் மெடிக்கல் அலவன்ஸ், இன்சூரன்ஸ், இது எல்லாமே ஆர்கனைஸ் செக்டரில் கிடைக்கும். அன்ஆர்கனைஸ் செக்டர்ஸில் பார்த்தோன்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஹவுஸ் ஹோல்டு மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், இப்போ வீட்டுக்கு தேவையான பொருள்களை வந்து உபயோகிக்கிற மாதிரி ஒரு இது மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியோ ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி இது எல்லாமே இருக்கும். இதோட லோ வேஜஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஒரு கரெக்டான ஒரு இதுவில் கிடைக்காது, நம்மளுக்கு வேலை இருந்தால் மட்டும் கூப்பிடுவாங்க, இல்லைன்னா கூட மாட்டாங்க. அது மாதிரி டஸ் நாட் பெய்டு லீவ் கிடையாது, ஹாலிடேஸ் கிடையாது, உடம்பு சரியில்லைனா லீவ் கிடையாது, எம்ப்ளாய்மெண்ட் அந்த ஜாப் செக்யூரிட்டி கிடையாது. தட் இஸ் நோ ஒர்க் பீப்புள் ஆர் ஆஸ்க்டு ஃபார் லீவ் த ஜாப். வேலையை விட்டு சொன்னாங்க, ஏன்ப்பா அனுப்புகிறேன்னு கேட்க கூட முடியாது. இந்த இன்க்ளூட் வந்து நிறைய பீப்புள் வந்து எங்கேஜ் ஆகிருக்காங்க. செல்லிங் ஆன் த ஸ்ட்ரீட், டூயிங் ரிப்பேர் ஒர்க் அண்ட் ஸோ ஆன். படிக்காதவங்கெல்லாம் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி செக்டரில் அது வேலை செய்வாங்க. இன் அன்ஆர்கனைஸ் செக்டர் த எம்ப்ளாய்மெண்ட் டேர்ம் ஆர் நாட் ஃபிக்ஸ்டு. இதில் வந்து எம்ப்ளாய்மெண்ட் டேர்ம் வந்து இன் அன்ஆர்கனைஸ் செக்டரில் வந்து பார்த்தோன்னா அந்த எம்ப்ளாய்மெண்ட் டேர்ம்ஸ் வந்து ஃபிக்ஸடாக இருக்காது. அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பெனிஃபிட்ஸ் எதுவுமே கிடைக்காது, ஜாப் செக்யூரிட்டி அவைலபிளாக இருக்காது. அது வந்து அந்த என்டர்பிரைசஸ் வந்து ஒரு கவர்மெண்ட் கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணி இருக்குதான்றது கூட டவுட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து எம்ப்ளாய்மெண்ட்டோட ஷேர்ஸ் இந்த 72-73 வந்து ப்ரைமரியில் அதிகமாகவும் செகண்டரியில் கம்மியாகவும் டெர்ஷரியில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பப்ளிக் செக்டர்ஸ் அண்ட் ப்ரைவேட் செக்டர்ஸ். ஓகே, எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸிஃபைட் இன்டூ எக்கனாமிக் ஆக்டிவிட்டி வந்து பப்ளிக் செக்டர் ப்ரைவேட் பேஸ்ட் ஆன் த ஓன் அசட்ஸ் அண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டெலிவரி ஆஃப் சர்வீஸ். ஓகே, எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் வந்து பப்ளிக் செக்டர்ஸ் ப்ரைவேட் செக்டர்ஸ்ன்னு 2 விதமாக இருக்குது. அந்த அசட்ஸ் யாருதுன்றதை பொறுத்து அதில் வர அதை டெலிவரி அந்த ரெஸ்பான்ஸ் வந்து யார் கொடுக்குவாங்கன்றதை பொறுத்து இது எல்லாமே மாறும். ஓகே, பப்ளிக் செக்டர் வந்து பார்த்தோன்னா என்என்சி, சேல், பிஎஸ்என்எல், இதெல்லாம் பப்ளிக்னா கவர்மெண்ட். இது ப்ரைவேட் வந்து டிவிஎஸ், அசோக் லேண்ட், டாட்டா. லேண்டு இது வந்து ஒரு வேளை கவர்மெண்ட்டாக இருக்கலாம், ஆனால் அது கொடுக்குற சர்வீஸோட டெலிவரி கொடுக்குறது வந்து ப்ரைவேட் கம்பெனியாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் அதனால தான் இந்த 2 வார்த்தை கொடுத்துருக்காங்க. பேஸ்ட் ஆன் ஓன் அசட்ஸ் அண்ட் ஹூஸ் ப்ரொவைட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டெலிவரி ஆஃப் சர்வீஸ். அது வச்சு ஓகேவா. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பப்ளிக் செக்டர் அண்ட் ப்ரைவேட் செக்டர். பப்ளிக் செக்டரில் வந்து சர்வீஸ் மோட்டிவ், ப்ராஃபிட் மோட்டிவ். கவர்மெண்ட் ஓன் த அசட், ப்ரைவேட் இண்டிவிஜுவல் ஓன்ஸ் அது. வேஜஸ் வந்து பெய்டு பை கவர்மெண்ட், ப்ரைவேட். ஓகே, இதில் வந்து பார்த்தோன்னா பப்ளிக் செக்டர் வந்து லோக்கல் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், நேஷனலைஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் 3 இருக்குது. ஸோ இந்த செக்டர்ஸில் வந்து பப்ளிக் செக்டர், ப்ரைவேட் செக்டர், லோக்கல் கவர்மெண்ட் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது, நேஷனலைஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இருக்குது. ப்ரைவேட் செக்டரில் வந்து இன்கார்பரேட்டடு ஃப்ரான்ச்சைசிஸ் இருக்குது. அன்இன்கார்பரேட்டட்னா வந்து சோலோ ட்ரேடர் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கலாம். இன்கார்பரேட்டட்னா வந்து ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. இது எல்லாமே செக்டர்ஸ் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட்டில் இது எல்லாமே வந்து டிவிஷன் ஆகுது. எம்ப்ளாய்மெண்ட் பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டு, ஃபார்ம்ஸ் யூஸிங் ஃபியூவர் ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட் வச்சு மிச்சம் எல்லாருமே ஷார்ட் டைம் கான்ட்ராக்டில் எடுக்கிறாங்க. பார்ட் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டோட க்ரோத் வந்து அதிகமாக இருக்குது. லைஃப் ஸ்டைல் ஆஃப் த பீப்புள் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதுனால இது மாதிரி இருக்குது. சில எம்ப்ளாய்மெண்ட் ட்ரெண்ட் இன் தமிழ்நாடுன்னா என்ன சொன்னால் அக்ரிகல்ச்சர் வந்து டிக்ளைன் ஆகுது, ஜிடிபி வந்து என்ன சொல்கிறது கம்மியாகிட்டே இருக்குதுன்னு சொல்கிறாங்க.
லார்ஜஸ்ட் எம்ப்ளாயர் இன் தமிழ்நாடு இருக்கிறது வந்து இப்போ வந்து எல்லாருமே வந்து அக்ரிகல்ச்சர் டு நான் அக்ரிகல்ச்சர் செக்டருக்கு வந்து மூவ் ஆகிட்டே இருக்காருன்னு சொல்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த எம்ப்ளாய்மெண்ட் க்ரோத் இன் தமிழ்நாடு வந்து பார்த்தோன்னா கான்ட்ரிபியூட்டட் பை த அன்ஆர்கனைஸ்ட் அண்ட் இன்ஃபார்மல் செக்டர்ஸ்க்காக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எம்ப்ளாய்மெண்ட் இன் இருவேல்பட்டு எ கேஸ் ஸ்டடி. அது என்ன சொல்கிறாங்கன்னா, வாட் ஹேப்பனிங் இன் த எம்ப்ளாய்மெண்ட் சுச்சுவேஷன் சினாரியோ கேன் பி அண்டர்ஸ்டுட் நாட் ஒன்லி ஃபார் நேஷ்னல் ஆர் ஸ்டேட் லெவல். இது வந்து வில்லேஜஸ் இருவேல்பட்டு. ஓகே, இது என்ன சொல்கிறாங்கன்னா, இருவேல்பட்டுன்றது ஒரு வில்லேஜ், அதை வச்சு நம்ம ஸ்டடி பண்ணுறாங்க. இது என்ன சொல்கிறாங்கன்னா, மோர் தென் 100 இயர்ஸாக வந்து மெனி ஸ்காலர்ஸ் வந்து இது வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது தமிழ்நாட்டில். இது வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வில்லேஜ் என்ன சொல்லுவாங்களா, ஸ்லாட்டர் வில்லேஜ் ஆஸ் கில்பர்ட் ஸ்லாட்டர். இது வந்து கில்பர்ட் ஸ்லாட்டர்ன்றவர் தான் ஃபஸ்ட்டு ஸ்காலர் ஒர்க்கிங் இன் த மெட்ராஸ் ஆஃப் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில் வந்து அவர் தான் வந்து இருந்தார். அவருடைய என்ன சொல்கிறாங்க, ஸ்லாட்டர் வில்லேஜ் ஆர் கில்பர்ட் ஸ்லாட்டர். அவர் தான் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட்டாக ஒர்க் பண்ண ஸ்காலரு. இவர் வந்து இந்த வில்லேஜ் வந்து 1916 ஸ்டடி பண்ணியிருக்காரு அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் கூட போயிட்டு. அதில் என்ன சொன்னால், அதோட சேஞ்சஸ் எப்படி இருக்குன்ற மாதிரி அவர் வந்து ஸ்டடி பண்ணியிருக்காரு. என்ன சொன்னாங்கன்னா, விவசாயம் பண்ணுறவங்க 1981 அவர் போய் ஸ்டடி பண்ணது வந்து 1916 ஸ்டடி பண்ணிகிட்ருக்காரு. கம்பேரிசனுக்காக நம்மளுக்கு சொல்கிறாங்க. 1981 கல்டிவேட்டர்ஸ் வந்து 42%, அக்ரிகல்ச்சர் லேபர் வந்து 34%, நான் அக்ரிகல்ச்சர் லேபர் வந்து 24%. 2008 அப்படியே மாறி போச்சு. நான் அக்ரிகல்ச்சர் வந்து அதிகமாகவும், கல்டிவேட்டர்ஸ் வந்து எல்லோ ப்ளூவாகவும், அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ் வந்து 26%ஆகவும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. why did people shift from agriculture to non-agriculture? ஏன் வந்துன்னா அது ரீசன், அதுக்காக. இது வந்து இதெல்லாம் ஆக்டிவிட்டி இதில் வேண்டாம். அடுத்தது ரீகப். லேபர் ஃபோர்ஸ் இஸ் த நம்பர் ஆஃப் people in the country who work and also capable of working below 15 to 60. இது பிட்வீன் இருக்கிறவங்கள தான் வந்து பெஸ்ட் லேபர் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. The structure of employment denotes number of workers engaged in different sector of economy. The structure of employment என்ன சொல்கிறதுனா, இந்த ஸ்ட்ரக்சர் வந்து எது சொல்கிறதுனா, எவ்வளோ பீப்புள் வந்து எங்கெங்கே ஒர்க் ஆகிருக்காங்கன்னு சொல்கிறது. எம்ப்ளாய்மெண்ட் க்ரோத் ஆஃப் இந்தியா இன்க்ரீஸ்ட் இன் த ஆவரேஜ் ரேட் ஆஃப் 2% பாஸ்ட் 1972 to 73க்குள்ளே வந்து இந்த ஆவரேஜாக 2% வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆர்கனைஸ் செக்டர் வந்து ப்ரொவைட் ஜாப் செக்யூரிட்டி அண்ட் அதர் பெனிஃபிட்ஸ் லைக் இன்சூரன்ஸ் அண்ட் இட்ஸ் எம்ப்ளாயி. பப்ளிக் செக்டர் மீன்ஸ் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங். எம்ப்ளாய்மெண்ட் டியூ டு த லைஃப் ஸ்டைல் ஆஃப் த பீப்புள். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரைமரி செக்டர் ரா மெட்டீரியல், செகண்டரி செக்டர்னா மேனுஃபேக்சரிங், டெர்ஷரினா சர்வீஸ், ஆக்குபேஷனா ஜாப் ஆர் ப்ரொஃபஷன், கல்டிவேட்டர்ஸ்னால் பெசன்ட்ஸ். Okay, we take age group dash years 2 for computation of the work 15 to 60, which is the correct sequence of various sector in GDP of India in descending order. Ascending na small to big, descending na big to small. Okay, big to small. இதில் வந்து பார்த்தோன்னா என்ன சொல்கிறதாங்க, அது வந்து நம்ம ஜிடிபிக்கு வந்து ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமரி வரும், அடுத்தது வந்து ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி வரும். டெர்ஷரி தான் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஃபஸ்ட் எடுத்தவொடனே டெர்ஷரி தான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம், அடுத்தது செகண்டரி கான்ட்ரிபியூட்டர் பண்ணியிருக்கோம், ப்ரைமரி கான்ட்ரிபியூட். இப்போ உல்ட்டா போடணும்ல, உல்ட்டா போட்டால் ஏ தான் கரெக்ட். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் செக்டர் இஸ் த லார்ஜஸ்ட் எம்ப்ளாயி இன் இந்தியா? ப்ரைமரி செக்டர். ஓகே, அடுத்தது வந்து which one of the following is not in the secondary sectors? Construction, manufacturing, இது forestry வந்து primary sector. Tertiary sector include transport, banking, insurance, all the things. Okay, agriculture, forestry, fishery and mining, இது எல்லாமே primary sector. Manufacturing, electricity, gas and water supply. பி வந்து தேர்டு, செகண்டரி செக்டர். ட்ரேடு, டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் வந்து பார்த்தோன்னா செகண்ட், சர்வீஸ் செக்டர். unincorporated enterprises and household industry வந்து unorganized sector. Which sector is not included in the occupational pattern?
Which sector is not included in the occupational pattern? Private sector. Feroz Shah Tughlaq. Dash sector is registered and following government rules. Organized. Dash sector provide job security and organized sector. Which find banking, railway, insurance, small scale industry. Services, small scale industry. The sectors are classified into public private sectors on the basis of number of ownership of enterprises. அடுத்தது ஒன் செகண்ட். அடுத்தது வந்து பார்த்தோன்னா ஜாப்ஸ் ஆர் low paid and often not regular. இது என்ன, இதுக்கு வந்து both A and true are correct. People who employ workers and pay rewards for their work in term of எம்ப்ளாயினா வேலை செய்கிறவங்க, எம்ப்ளாயர்னால் வேலைக்கு வச்சுருக்கவங்க. டேஷ் கண்டினியூ டு பி த லார்ஜஸ்ட் எம்ப்ளாயர் இன் தமிழ்நாடு. Agriculture. Dash sector, the employment terms are not fixed and unorganized sector. Unorganized. Economic activities are classified into private and public. Okay, Dash has always featured as an important element of development policy. Agriculture. அடுத்தது வந்து the employment pattern change due to the lifestyle of the people. Lifestyle of the peopleோட லைஃப் ஸ்டைல் வச்சு அந்த எம்ப்ளாய் பண்ணி எல்லாமே மேலே. நேச்சர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இன் இந்தியா இஸ் அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர் வராது. மல்டி டைமென்ஷன். நேச்சர் வந்து மல்டி டைமென்ஷனல். Dash of the economy is the number of people in the country who work and also capable of working. 15 to 16 labor force of the economy in the number of people. Public sector means government undertaking. Okay, public sector வந்து கவர்மெண்ட் சர்வீஸ் மோட்டிவில் இருப்பாங்க. ப்ரைவேட் வந்து ப்ராஃபிட் மோட்டிவில். ப்ரைமரி வந்து பவுல்ட்ரி, டெர்ஷரி வந்து பேங்கிங். ஓகே, அவ்வளோதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.